இப்போ இருக்கிற இந்த தலைமுறைகள் ரொம்ப ஒஸ்ட்ரா அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு வந்து நிற்கிறாங்க. எல்லாத்தையும் விட இப்போ ரொம்ப வருத்தமாக நம்ம பார்க்க முடியுறது என்ன அப்படின்னா, ஒரு இன்ஃப்ளூயன்சர் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இவர் யார் என்னன்றதாவது தெரிஞ்சிருக்கும். இப்போ முதல்வராக இருக்கிற விஜய் வந்து ஒரு புரட்சிவாதியோ புரட்சி பேசினவர் கூட கிடையாது திரையில். பட் விஜய் யார் என்ன ஏதுங்கிறது முன்னாடியே மக்களுக்கு அறிமுகமாயிருப்பாங்க. அது கூட இல்லாமல் இப்போ பல முக்கியமான அமைச்சர்களாக இருக்கிற ஆதவர்ஜுன் மாதிரி ஆட்கள் வந்து எங்கே இருந்தாங்கன்னே தெரியாது. திடீர்னு தமிழ்நாடு வந்து பார்க்குது. திடீர்னு ரொம்ப முக்கியமான பிளேஸ்லலாம் அவரை வந்து நம்ம பார்க்க முடியுது. முதல்ல வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து தன்னுடைய கட்சியோடைய பொதுச் செயலாளர் அந்த மாதிரியான முக்கியமான ஒரு பொறுப்பில் வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. அப்போத்தான் தமிழ்நாடு வந்து இப்படி ஒரு நபரையே பார்க்குது. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் தாவேக்காவில் வராரு. ரொம்ப முக்கியமாக சிஎம்க்கு அடுத்தது இப்போ தெரியுறது யாருன்னு பார்த்தா அவர் தான் இருக்கார். ஸோ இந்த மாதிரியான ஒரு நபர்கள் வந்து இப்போ திடீர்னு அரசியலில் பெருசாக தெரிகிற இந்த நபர்கள் வந்து இவ்வளவு நாட்களாக எங்கே இருந்தாங்க? உங்களுக்கு புரட்சிய சிந்தனை அப்படிங்கிறது அடிப்படையில் இருந்து வந்துதா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. அடிப்படையில் இருந்தே உங்களுக்கு ஒரு புரட்சிய சிந்தனை இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் முன்கூட்டியே தெரிய ஆரம்பிச்சிருப்பீங்க. முன்கூட்டியே நீங்கள் யார் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆனால் திடுதிப்புன்னு வந்து ஒரு நிறைய வந்து பணம் இருக்குது, அதனால் நான் அரசியலில் வந்து டக்குன்னு வரேன், இந்த கட்சியை கிராஸ் பண்ணுறேன், அப்புறம் அந்த கட்சியை கிராஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு இந்த நபர்களை கூட இன்றைக்கி ஒத்துக்கிட்டு இப்போ இருக்கிற தலைமுறைகள்லாம் ஏற்றுக்கிட்டு அவரையும் வந்து பேசுகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் தலைவராக மக்கள் ஏற்றுக்கிற காலகட்டங்கள் போய் இப்போ ஜஸ்ட்டு வந்து யாருன்னு என்ன தெரியாது. திடீர்னு ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாரு இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாரு, அதுக்காக ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற காலகட்டம் இப்போ நடந்துகிட்ருக்கு.